அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஒய்ஃபை அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து எந்த ஒரு டிவைஸுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏர்ப்ளைன் மோட் அண்ட் ஹாட்ஸ்பாட் இந்த ரெண்டுமே வந்து ஆஃபில் இருக்கணும். ஒய்ஃபை மட்டும்தான் ஆனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒய்ஃபை ரூட்டரில் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ராப்பராக வந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஒய்ஃபையை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒய்ஃபை நெட்வொர்க்கும் வந்து காட்டலை எனக்கு. பட் ஆனால் மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெட்வொர்க் அண்ட் இன்டர்னல் அப்படின்ற மாதிரி இந்த செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கனெக்டட் அப்படின்னு இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ். அதாவது வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு உள்ளேயே ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிராக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதை தன்னைத்தானே வந்து தேடி அதுவே வந்து சால்வ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்து கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் ப்ராப்ளம், அதாவது வந்து ஏன் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகலை, ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அதுவே வந்து தேடிக்குது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்றத. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தேடி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ இல்லைனா உங்களோட ஒய்ஃபை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் ரிசல்ட்ஸ், அதாவது இப்போ ரிசல்ட் வந்து வரப்போகுது. இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரீசால்விங் ப்ராப்ளம்ஸ்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஒய்ஃபை நெட்வொர்க் காட்டுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தெரியும். ஸோ ஒரு ஒய்ஃபை சிம்பிள் வந்து இந்த காட்டுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து முதல்ல நமக்கு அந்த ஒய்ஃபை நெட்வொர்க் எதுவுமே வந்து காட்டலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒய்ஃபை நெட்வொர்க் வந்து காட்டுது. இப்போ வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெட்மி நோட் 7 ப்ரோ. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கலி கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் எதுவுமே காட்டலை. பட் இப்போ வந்து காட்டுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து கரெக்டாக சொருவி இருக்கா பின்னாடி அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது உங்களுடைய ஒய்ஃபை அடாப்டருக்கான அந்த பிரச்சனையை வந்து ஃபிக்ஸஸ் பண்ணியாச்சு அப்படின்றத வந்து காட்டுது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோஸ் த ட்ரிபிள் ஷூட்டர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது பண்ணியுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஒய்ஃபை நெட்வொர்க் வரல அப்படின்னா கீழே வந்து கிவ் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் த ட்ரிபிள் ஷூட்டர் அப்படின்றத கொடுத்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெட்டை எப்பயும் போல் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்பயும் போல் உங்களுடைய லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒய்ஃபை நெட்வொர்க் வந்து காட்டலை அப்படின்ற உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடையில் போய் ஒரு 300 400 வந்து ஒரு யூஎஸ்பி அடாப்டர் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு இன்டர்னலாக வந்து ஒரு ஒய்ஃபையை வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து ஒய்ஃபை ரிசீவர் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.